சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி சாப்பிட்ருப்போம். சிக்கனை வச்சு சிக்கன் ஷோர்பா சாப்பிட்ருக்கீங்களா? ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கிற இந்த சிக்கன் ஷோர்பா ரெசிப்பியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவொடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துருக்கேங்க. சிக்கன் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை. ஒரு 10 பீஸ் இருந்தால் போதுங்க. இந்த சிக்கன் ஷோர்பாவை ரெடி பண்ணிடலாம். சிக்கனை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்ததாக சிக்கன் ஷோர்பாக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்களா? ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு கிராம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மிளகு சேர்த்து கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதில் சேர்த்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சிக்கன் ஷோர்பா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்ல கோல்டு இருக்கிற டைமில் இந்த சிக்கன் ஷோர்பாவை செஞ்சு கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. இந்த சம்மர் சீசனில் கூட நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் சேர்த்துறதால நிறைய பேருக்கு கோல்டு இருக்குங்க. இந்த டைமில் இந்த சிக்கன் ஷோர்பாவை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த முறை சிக்கன் வாங்குகிறப்போ கொஞ்சமாக சிக்கனை தனியாக எடுத்து வச்சு இந்த சிக்கன் ஷோர்பாவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஓகேங்க, நம்ம வீட்டு சிக்கன் ஷோர்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாளாகவே நம்ம பேஜை நிறையா பேர் ஃபாலோவும் பண்ணுறீங்க, நல்ல லைக்ஸும் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. உண்மையை சொல்லணுன்னா என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறவங்களே என்னோடய வீடியோஸ்க்கு லைக் போட மாட்டாங்க. நீங்கள் யாருன்னு தெரியாதவங்க எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, நல்லா மோட்டிவேஷனை கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.